அனைவருக்கும் வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் அச்சீவ்மெண்ட் ஒரு டிஸ்க்ளைமரை பார்த்துருவோம். நாங்கள் எந்த ஒரு பை கால் ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கறதில்ல. யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி பை சொல்லி பை பண்ண வைப்பதும் கிடையாது. எனி பெய்டு குரூப் சர்வீஸும் கிடையாது. எங்களுடைய வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். நாங்கள் எங்களுடைய வீடியோவை பார்த்துட்டு வாங்கி நீங்கள் நஷ்டமடைந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. நாங்கள் முக்கியமாக செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. பை சொன்னால் பை பண்ணிக்காதீங்க, செல் சொன்னால் செல் பண்ணிக்காதீங்க. உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு பை அண்ட் செல் பண்ணுங்கள். சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. வாங்க வீடியோக்குள்ளார போவோம். ஹாய், குட் மார்னிங் டு எவ்ரிவன். இன்னைக்கு வந்து சப்ஸ்கிரைபர் கமெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஒருத்தர் வந்து ஐஆர்டிஏ கேட்டிருக்காரு. அண்ட் தென் இன்னொருத்தர் வந்து பாண்டி கணேஷ்ன்ற வந்து விகார்ட் பற்றி கேட்டிருக்காரு. அண்ட் தென் கணேஷ் இவர் வந்து ஒரு 9 days லேட்டர் சாரி ப்ரோ ஃபார் லேட் ரிப்ளே பதஞ்சலி ஃபுட்ஸ் கேட்டிருக்காரு. இன்னொருத்தர் வந்து ஐஓபி இந்தியன் பேங்க் கேட்டிருந்தாரு. இந்தியன் பேங்க் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம சொல்லிட்டோம் பிரதர். அது ஒரு கண்டென்ட்டாகவே கொடுத்துருப்போம். அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்க. அண்ட் தென் இன்னும் ஒரு 2-3 பேர் கேட்டிருக்காங்க. இதில் வந்து முக்கியமாக நான் பதில் சொல்லி ஆக வேண்டிய விஷயம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கணேஷ் ரவி அவருக்கு தான். இந்த பதஞ்சலி ஃபுட்ஸுக்கு நல்ல ஒரு செங்கல் உடைப்பு வீக்லியில் அப்படின்னாரு. என்னுடைய சப்ஸ்கிரைபர்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க, ப்ரீமியம் மெம்பர்ஸ்லாம். அவங்களெல்லாம் நான் அந்த ஸ்டாக்லாம் வந்து அந்த ஸ்டாக் வேணான்னுட்டு கழிச்சு விட்ட ஸ்டாக். அது என்னதான் மொமெண்டம் கொடுத்துட்டு போனாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அந்த சார்ட்டில் பற்றி பேசுவோம். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல டாபிக். இது மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து ஒரு பிகினர்ஸ் போய் சிக்கக்கூடாது. ஒரு டெக்னிக்கல்ஸும் அண்ட் தென் ஃபண்டமெண்டல்ஸ். இன்றைக்கும் நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுவேன். டெக்னிக்கல்ஸ் மட்டும் பெருசுன்ட்டு என்றைக்குமே நினைக்காதீங்க. டெக்னிக்கல்ஸ் ப்ளஸ் ஃபண்டமெண்டல் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு தான் பார்ப்போம். டெக்னிக்கல்ஸ் லெஃப்ட் சைடுக்கு இடது கண்ணா, ஃபண்டமெண்டல்ஸ் வலது கண். 2 கண்ணில் எந்த கண்ணை குத்திக்கிறதுன்னுட்டு கேள்வி அப்படின்னு வரும்போது 2 கண்ணுமே நம்மளுக்கு முக்கியம். கரெக்டுங்களா? அது மாதிரி அந்த ஸ்டாக் டெக்னிக்கல்லையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஃபண்டமெண்டல்லையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படிப்பட்ட நிறுவனத்தில் முதலீடு பண்ணுங்க. ஒரு பிகைனருக்கு நான் அதை தான் சொல்லுவேன். ஓகே, பதஞ்சலி ஃபுட்ஸ் இந்த ஸ்டாக்லாம் போயிட்டு என்ன லெவல்ஸ்ன்னு பார்த்துருவோம். அதாவது எஃப்ஐஎஸ் வந்து நல்ல ஒரு பர்ச்சேசிங் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் வாங்கினா டிஐஎஸ் செல் பண்ணுவாங்க. அதுதான் இங்கே வழக்கமாக போகும். மாற்றி இவங்க 2 பேருமே நம்ம என்ன ஏதுன்றதை சொல்லியிருக்கிறோம், பல முறை பேசியிருக்கோம். பட் வந்து இன்னைக்கு வந்து ஓவராலாக லிஃப்ட் பண்ணது வந்து எஃப்ஐஎஸ் தான் லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஃபண்டை உள்ளே எடுத்துக்கிட்டு வராங்க. இதுக்கு வந்து நிறைய மேக்ரோ எக்கனாமி காரணம் இருக்குது. அதாவது சைனா மார்க்கெட் சரியில்லை, அங்கே ஃபண்டெலாம் இங்கே உள்ளே வருது. இதை பற்றி பேசணும்னா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கிறோம். மற்றவங்கள மாதிரி நம்ம பிளேடு போட விரும்பவில்லை. டைரெக்டாக ஸ்டாக்குடைய டீட்டெயில்ஸையும் பார்த்துருவோம். ஓகே, நம்ம நண்பர் வந்து பதஞ்சலி வந்து ஒரு செங்கல் உடைப்பு வருது சார் அப்படின்னாரு. எஸ், இட்ஸ் குட். நீங்கள் சொன்னது அத்தனையுமே வாஸ்தவமான பேச்சு தான். இந்த இடத்துல வந்து ஒரு செங்கல் உடைப்பு வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டாக்கை வந்து என்னுடைய ப்ரீமியம் மெம்பர்ஸ் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் என்ன சொல்கிறது, நிறைய நண்பர்கள் வச்சுருந்தாங்க. நாங்கள் இங்கே பைக்கால் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தோம். இங்கெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். ஏன் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணோம், எதனால் க்ளோஸ் பண்ணோம், ஏன் இங்கே பை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே இது மாதிரி வந்து ஒரு ஆப்ரேட் பண்ணக்கூடிய மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸில் வந்து நம்ம லோவில் வாங்கணும், ஹையில் விற்கணுமே கண்டி ஹையில் பிரேக் அவுட் ஆகினதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணிக்க முடியாது. என்னால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா இதோட குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் வந்து மார்க்கெட்டில் நிறைய உள்ளே இருக்குது. அந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்லாம். அதானி ஸ்டாக்ஸே நாங்கள் லைக் பண்ண மாட்டோம். ஏன் அதை பற்றி நான் இது நாள் வரைக்கும் வாய் திறந்தது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, அதானி வில்மர் மட்டும் சொல்லியிருப்பேன். லோவில் நல்ல கரெக்ஷன் ஆகிருக்கு, அந்த இடத்துல வாங்குங்கன்னுட்டு. இப்போ இந்த ஸ்டாக் வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு பிகைனருக்கு எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எப்பவுமே இங்கே 2020 வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு ₹29 உள்ளே வந்தவங்க கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் ஏறி இருக்கிறாங்கன்னா 5140% ஏறி இருக்கு. அப்போ இதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் என்ன, ஏன் இதனால ஏறுச்சு, அப்போ மார்க்கெட் கேப்லாம் இருக்கா, சரியான நிறுவனம் தானா அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஒரு கம்பேரிசன் பண்ணி ஒரு பிகைனரா இந்த ஸ்டாக்கை எப்படி அப்ரோச் பண்ணணும், நீங்க வந்து வரும் காலத்தில் என்ன நம்பி இல்லாம நீங்களா எப்படி ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ மார்க்கெட் கேப்ல அதிகபட்சமா இருக்கிறது வந்து மேரிகோ வந்து எடுத்துக்கலாம். உங்க ராயல் பிசினஸ் அந்த ஸ்டாக்கா கூட இதுவும் எடுத்துக்கலாம்.
இங்க 69,245 கோடி, இங்க 56,775 கோடி. ஓகே, ஓகே ரைட் சார். இதுக்கும் கம்பேரிசன் பார்த்தோம்னா பெரிய வித்தியாசம் இல்ல. ஒரு 7,000 கோடி, 8,000 கோடி அப்படின்னு தான் நினைக்கலாம். பி ரேஷியோ இதெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வந்து இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 மேரிகோவோட 2 டைம்ஸ் அதிகமா இருக்கு. ஆ ஓகே. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுடைய அ என்ன நம்ம இதுல வந்து சொல்லிக்க விரும்புறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பியூர்லி ஆப்பரேட்டிங் ஸ்டாக். ஒரு கிராஜுவலா ரைஸ் ஆயிட்டு போற ஸ்டாக்ஸ்க்கும், ஒரு ஆப்பரேட் பண்ணி போற ஸ்டாக்ஸ்க்கும் என்னென்ன வித்தியாசங்கள், எப்படிலாம் இருக்கு, என்ன பண்ணணும், எப்படி நம்ம இத வந்து ஒரு கம்பேரிசன் பண்ணி புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்றேன். நேரா நம்ம இப்போ வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் போயிடுவோம். இந்த சேல்ஸ், ரெவென்யூ, ஆப்பரேட்டிங் புராஃபிட் மார்ஜின், ஓபிஎம், இபிஎம்லாம் அ பொறுமையா படிச்சு பாருங்க. நான் இதுல வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு என்ன சொல்லிக்க விரும்புறேன், எப்படி நம்ம இத புரிஞ்சுக்கலாம், ஜஸ்ட் சிம்பிள் மெத்தட் அப்படின்னுட்டு சொல்றேன்னா, ஆ நேரா நம்ம ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் குடுத்துருவோம். அரவுண்ட் 2000 டிசம்பர்ல இந்த ஸ்டாக் வந்து உள்ள வந்தது. அப்ப எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக்ஸ் வந்து புரமோட்டர்ஸ் கிட்ட இருக்குன்னா 98.90%. அப்போ 1.10% யார்கிட்ட இருந்திருக்குன்னா ரீட்டெயில் இன்வெஸ்டர்கிட்ட. எஃப்ஐஎஸ் கிட்ட கிடையாது, டிஐஎஸ் கிட்ட கிடையாது. அண்ட் தென் செபி இப்போ சமீபமா ரெட் ஃபிளாக ரைஸ் பண்ணி உங்ககிட்ட இவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக்ஸ் நீங்களே வச்சிருக்க கூடாது. இது பப்ளிக் கிட்டயும், எஃப்ஐஎஸ் கிட்டயும், டிஐஎஸ் கிட்டயும் ஸ்ப்ரெட் பண்ணி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ரூல் அண்ட் ரெகுலேஷன் இவங்களுக்கு மேல ஒரு ரெட் ஃபிளாக ரைஸ் பண்ணதுனால பதஞ்சலி ஸ்டாக்ஸ் வந்து பிரைஸ் வந்து ஃபாலோ ஆச்சு. அண்ட் தென் இந்த ஸ்டேக்ஸும் குறைஞ்சது. இப்போ இந்த ஸ்டேக்ஸ் எங்க இருந்து ஏத்தி இருக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. 2020 அப்ப 2020ல இங்க இருந்து இவ்வளவு தூரம் யார் ஏத்தி இருக்குது? மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க. யார் பண்ணியிருக்காங்க? புரமோட்டர்ஸ் டீம் இங்க இருந்து இவ்வளவு தூரம் ஏத்தி இருக்கிறாங்க. அப்போ இங்க இருந்து ஏத்திட்டு போய் இங்க யார் தலையில கட்டியிருக்கிறாங்க? இங்க தான் ரீட்டெயில் இன்வெஸ்டர் தலையில கட்டியிருக்கிறாங்க. இப்போ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல ரீட்டெயில் இன்வெஸ்டர் 2020ல இருந்து இப்ப என்ன பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக்ஸ் ரீட்டெயில் இன்வெஸ்டர்கிட்ட இருக்கு அப்படின்னுட்டு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 13.32%. 1.10% இருந்தது 14%க்கு ஏறி இருக்குன்னா கீழ இருந்து தூக்கிட்டு போய் நம்ம அதாவது ₹5 உப்பு கொடுத்துட்டு சர்க்கரையை வாங்குற கதை. புரியுதுங்களா? நம்ம கிட்ட வந்து ஏத்திக்கிட்டு போகும்போது சர்க்கரை மாதிரி ஏத்திக்கிட்டு போனாங்க. மேல போய் நம்ம வாங்கும்போது உப்ப நம்ம கையில குடுத்து விட்டுட்டு அவங்க எஸ் ஆயிட்டாங்க. இப்போ இதெல்லாம் கூட வந்து எஃப்ஐஎஸ், டிஐஎஸ்லாம் வந்திருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ், டிஐஎஸ்ல வந்து இப்போ பை பண்ணி பிரஷர போடுறாங்க. ஏத்துவாங்க. அவங்களையும் ஏத்தி ஒரு அடி அடிப்பாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இது மாரி ஒரேடியா ஆப்பரேட் பண்ணி தூக்கிட்டு போன ஸ்டாக்ல இருந்து நான் விலகி தான் நிப்பேன். இத விட 1008 கம்பெனி இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல முத்தான பங்குகள் இருக்கு. அந்த பங்குகளை தேடி கரெக்ட்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க. என்னைக்குமே ஒரு குவாலிட்டி இருக்கணும். குவாலிட்டி தான் இங்க வந்து பிரிஃபரன்ஸே நம்ம பண்ணணும். சும்மா வந்து பிரைஸ் வந்து சல்லடி ஏறுதுன்னுட்டு போவாதீங்க. இது மாரி ஸ்டாக்ஸ்ல நம்ம எங்க வாங்கலாம்னா, ஒரு லோல வாங்கி ஹைல விக்கணும். இப்போ ஆல் டைம் ஹைல போய் நம்ம வாங்கலாமா? எஃப்ஐஎஸ் உடைய கான்ட்ரிபியூட் உள்ள வந்திருக்கு. பட் அதனால நம்ப டெக்னிக்கல்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பெர்சன்ஸ் உள்ள போங்க. அதர்வைஸ் வெளிய வந்துருங்க அப்படின்றது தான் சொல்லுவேன். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் வந்திருக்கு. அப்போ நம்ம இங்க என்ட்ரி போறோம்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ எங்க வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1476. அப்போ நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கு? 1445க்கு வச்சுட்டு நம்ம டார்கெட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி போறவங்க போங்க. எவ்வளோ தூரம் பிரதர் இந்த டார்கெட் மூவ் ஆகலாம்? அரவுண்ட் பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ற பிரைஸ் வந்து ம், ம், ஒரு ₹2000 எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் வந்து ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டெயின் த ஸ்டாப் லாஸ். இது மாரி மேனிபுலேட் பண்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து எப்பவுமே விலகி இருங்க. என்னுடைய சஜஷன் நான் குடுக்க மாட்டேன். பட் அவர் கேட்டதுக்கும் இது ஒரு கன்டென்ட்டா இருக்கும். ஒரு பிகினர்ஸ்க்குலாம் புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கோசரம் மட்டும் தான் இந்த ஸ்டாக்க பத்தி சொல்லியிருக்கேன். ஒரு ₹2000க்கு மூவ் ஆகறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ இங்கிருந்து என்ன பெர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 22%. இப்ப நம்ம மேரிகோ கூட கம்பேரிசன் பண்ணணும். அந்த மேரிகோவோ, இல்ல டாபரோ நீங்க போயிட்டு சீப்பர் பிரைஸ்ல ₹500 தான் இருக்கும். அந்த 2 ஸ்டாக்ல இன்னைக்கு சொல்றேன் ஸ்ட்ராங்கா பெட் பண்ணுங்க. கம்பல்சரி இந்த 22% அந்த ஸ்டாக்ஸ் வந்து 30%க்கு மேல ரிட்டர்ன்ஸ் குடுக்கும். இங்க 10 ஸ்டாக் வாங்குறத அங்க 15 ஸ்டாக் வாங்கலாம். குவாலிட்டி நம்ம குடுக்க வேண்டிய பிரெஃபரன்ஸ் யாருக்கு குடுக்கணும்னா, குவாலிட்டிக்கு தான் குடுக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் வி-கார்ட் இண்டஸ்ட்ரீஸ் இது ஏற்கனவே நம்ம சொன்ன ஸ்டாக்ஸ் தான். ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல பிரேக் வரும்போது சொன்னோம். நல்ல ஒரு மூவ் ₹337.
அப்போ நம்ம எந்த இடத்துல சொன்னோம், இங்கேருந்து இந்த இடத்துல ஒரு 18% ஆஃப் ரிட்டர்ன்ஸ குடுத்துட்டு, ஃபர்தரா கரெக்ஷன் வருது. கரெக்ஷன் வந்தா 280ல பை பண்ணுங்க. வி-கார்ட் இன்னைக்கும் சொல்றேன், நல்ல ஒரு மல்டி பேஜர் ஆகக்கூடிய நிறுவனம். இந்த இடத்துல வந்தா பை பண்ணுங்க. அவசரப்படாதீங்க. லாங் டெர்ம் கன்சால்டேஷன உடைச்சிருக்கு. இது வந்து பெருசா ஒண்ணுமே சொல்லிக்க விருப்பப்படல நானு. ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட். இப்பயும் நல்ல நல்ல வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்ல காத்திருக்கு. யாருன்னா புதுசா பை பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, ₹280க்கு கிடைச்சா பை பண்ணுங்க. ஹோல்டு ஸ்ட்ராங்கா சப்போர்ட்ல தான் இருக்கு. ஒரு ஃபிளாக் பேட்டர்ன் ஃபார்மேஷன் வரும். ஃபிளாக்க உடைச்சதுன்னா, இவங்கள கையில பிடிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. பெரிய மூவ் இருக்கும். சி அ ஒயர்ல இவங்களுடைய எக்ஸ்போர்ட்லாம் ஸ்ட்ராங்கான ஒரு பிசினஸ் குரோத் இருக்கிற ஸ்டாக். அ பெரிய ரிட்டர்ன்ஸ் இருக்கு. பொறுமையா இருங்க. அவசரப்படாதீங்க. சம்டைம்ஸ் பிரேக் அவுட் ஆயிட்டு உடனே ரீடெஸ்ட் ஆயிட்டு உடனே ஸ்கை ராக்கெட் ஆகும். சம் ஸ்டாக்ஸ் வந்து இது மாரி வந்து இம்பல்ஸ் மூவ் மாரி போயிட்டு உடைச்சு மேல போகும்போது அதனுடைய மொமெண்டம் வேற மாரி போகும். ஹோல்டு வாங்கி வச்சிருந்தா ஹோல்ட் பண்ணுங்க. அவசரப்படாதீங்க. 280க்கு கீழ வந்ததுனால தான் நெகட்டிவ் பயாஸ். வந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுக்கு சப்போர்ட்டட்லாம் இருக்கு. அடுத்த முறை நான் இத கட்டாயம் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து என்ன ஸ்டாக் சொல்லியிருந்தாரு? ஓகே. ஐஆர்இடிஏ என்னுடைய ஸ்டூடண்ட் வந்து ஒரு டோஜி டைப் ஆஃப் கேண்டில் சார் என்னன்னாரு. ப்ராஃபிட்ட புக் பண்றதுக்கு அவருடையது தான் நான் அக்கவுண்ட் ஹேண்டில் பண்றேன். நான் காலையிலேயே இந்த ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 150 ஸ்டாக் வித்து விட்டாச்சு. எதனால வித்தோம்? ஏன் வித்தோம்? இப்பயும் எங்ககிட்ட ஒரு 100 ஸ்டாக் வச்சிருக்கிறோம். ஃபர்தரா ஒரு கரெக்ஷனுக்கு எதிர்பார்க்குறோம். எப்பவுமே வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஐபிஓல வந்த ஸ்டாக்லாம் வந்து ஒரு லாட்டரி மாரி தான். நல்ல இந்த இடத்துல இருந்து எனக்கு இங்க இருந்து இவ்வளோ தூரம் போனோனே, அ இங்கேயே நாங்க வந்து ஒரு 120%லயே 50% ஆஃப் ஸ்டேக்ஸ வித்துட்டோம். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல ஒரு ஹேங்கிங் மேன் கேண்டில் வரும்போது, அ இன்னைக்கு காலையில தான் கரெக்ட்டா அந்த கேண்டிலுக்கு கீழ வரும்போது செல் அடிச்சேன். இது ஃபர்தரா கரெக்ஷன் வந்து ஒரு ₹84க்கு வந்தா ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் அக்குமுலேஷன். அண்ட் தென் இந்த ஸ்டாக் இங்க இருந்தும் மீண்டும் கரெக்ஷன் ஆயி ஒரு 61க்கு வந்தா ஒரு குட் டைம் டூ என்ட்ரி அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். இவ்ளோ பெரிய ராலி குடுத்தா நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணும் பிரதர். எப்பவுமே நான் என்ன சொல்றது, ஒரு 200% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் குடுத்தது நம்மளுக்கு. ஐபிஓல கிடைச்ச ஸ்டாக்கு 200% ஆஃப் ரிட்டர்ன்ஸ். 200% ஆஃப் ரிட்டர்ன்ஸ்க்கு எத்தன நாள்ல குடுத்திருக்கு. 15 நாள்ல 200% லாபம் குடுத்தா, அதுக்கு மேலயும் இன்னும் 2000% ஆஃப் ரிட்டர்ன்ஸ எதிர்பார்க்கக் கூடாது. போதும் என்ற மனமே பொன் செய் மருந்துன்னுவாங்க. நம்ம ஸ்டாக்க வந்து மேல ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு, ஃபர்தரா கரெக்ஷன் வந்ததுன்னா ரீபை பண்ணணும். ஹோல்டு வச்சிருந்தா ஒரு ₹84க்கு வரும். ₹84க்கு வந்ததுன்னா பை பண்ணுங்க. இல்லையா, பொறுத்திருந்து வேடிக்கை பாருங்க. லாங் டெர்ம்க்கு இது ஒரு நல்ல குரோத் உள்ள நிறுவனம் அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். ஆ அண்ட் தென் இன்னைக்கு வந்து ஐடி ஸ்டாக்ஸ் சரியான பெர்ஃபார்மன்ஸ். அதுல நம்ம சொல்லியிருந்த என்ன சொன்னோம்? அ டெக் மகேந்திரா. டெக் மகேந்திரா இன்னைக்கு ஒரே நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 3.5% ₹41.40 ஏத்துனாங்க. அண்ட் தென் வேற என்ன HCL. HCL டெக்னாலஜிஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 5.42% ₹76.70 மேல தூக்கி வச்சிருக்காங்க. ஒரு பிரேக் அவுட்டுக்கு உண்டான பவர் என்ன ஏதுன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இன்ஃபோ சிஸ் இன்ஃபோசிஸ் இவங்களும் உங்களுக்கு நாங்க சலிச்சவங்க இல்ல அப்படின்னுட்டு இவங்களும் ஒரு 5.5%. அண்ட் தென் டிசிஎஸ். நான் பெரிய ஜாம்பவான் ஒருத்தர் இருக்கிறேன். என்ன விட்டுட்டீங்களேப்பா அப்படின்னுட்டு அவரு ஒரு 2%. இன்னைக்கு டோட்டலா ஐடி ஸ்டாக்ல தான் எஃப்ஐஎஸ் வந்து எத்தனை ஆயிரம் கோடிகள போட்டு குவிச்சு உள்ள ஏத்தியிருக்கிறாங்கன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாங் டெர்ம் ப்ராஸ்பெக்டிவ் வியூ எந்த செக்டாருக்கு இருக்கு, எப்போ பை பண்ணணும். அப்போ டிசிஎஸ்லாம் நம்ம இந்த ஜோன்ல தான் சொன்னோம். இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங் பைக்கு உண்டான ஜோனுங்க அப்படின்னுட்டு. அப்போ இந்த ஜோன்ல பை பண்ணவங்களுக்கு என்ன பெர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ்? 26% ஆஃப் ரிட்டர்ன்ஸ். மீண்டும் வரும்போது இங்கேயும் சொன்னோம், இங்கேயும் சொன்னோம். எப்பல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோமோ, இடத்துலலாம் வாங்குனவங்களுக்கு தான் அந்த ரிட்டர்ன்ஸ். இப்ப போயிட்டு இந்த இடத்துல பை பண்ண போறீங்கன்னா, ஃபர்தரா கரெக்ஷன் வந்தா என்ன பண்ணுவீங்க? ஏது பண்ணுவீங்கன்னுட்டு முடிவுகளை நீங்கள் தான் எடுக்க வேண்டும். லேர்ன் அண்ட் தென் எர்ன் அப்படின்றது தான் சொல்லுவோம்.
ப்ராப்பரா டெக்னிக்கல்ஸா லேர்ன் பண்ணணும், ஏர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள், ஜனவரி 6த் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டேஸ் தான் கிளாஸஸ். வி ஆர் 6 பிஎம் டூ 8 பிஎம். அண்ட் தென் கிளாஸஸ்க்கு உண்டான ஃபீ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ₹3000. என்னுடைய ஜிபே அண்ட் விர்ச்சுவல் பேமெண்ட் ஐடியான என்னுடைய ஃபோன் நம்பர் இதுதான். பேமெண்ட்ட போடக்கூடிய நண்பர்கள் போட்டு ஸ்கிரீன்ஷாட்ட ஷேர் செய்யவும். அண்ட் தென் டாபிக்ஸ் என்ன, ஏது, என்னன்றது டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க. டீட்டெயில்ஸ் அனுப்பி விடுறேன். சி லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க போடுற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் அடுத்து ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். அடுத்து ஒரு வீடியோ மேக் பண்ண. நன்றி, வணக்கம்.